ஃபோன்ல யாரு? ஏன் என்ன விஷயம்? பேசுறது கேர்ள் ஃப்ரெண்டா இல்ல பாய் ஃப்ரெண்டா? அப்போ என்ன சந்தேகப்படுறீங்களா? நான் உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷன். நான் ஒரு கேள்வி கேட்டா நீ அதுக்கு பதில் சொல்லணும். அந்த ஃபோனை கொடு. ஏண்டி இப்போ அதை போட்டு உடைச்ச? என்னடி புசு புசுங்கிற? நீ சரியான ஆளா இருந்ததுன்னா நான் கேட்டப்பவே அந்த ஃபோனை நீ என்கிட்ட கொடுத்துருக்கணும். ஓ அப்ப நான் தப்பானவ? ஏய் இப்போ நான் என்ன கேட்டேன் நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க. இப்பவே கையோங்கல ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னது கையோங்கண்ணா? இப்படின்னு என்னன்னு தானடி கேட்டேன். இதுதானடி கையோங்க. அப்ப அப்படி வேற ஓங்குவீங்களோ? இதுக்கு மேல உங்களோடலாம் என்னால வாழ முடியாது. ஏய் நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோச்சிக்கிட்டு போற? ஏய் நில்றி. எனக்கு தெரியும் நீ திரும்ப வருவேன்னு. ஏய் இதுக்காக போய் காலில் வந்துக்கிட்டு அப்பயே நான் உன்னை மன்னிச்சிட்டேன். ஏன் அக்கா இல்ல? அவ அவங்க வீட்டுக்கு போயிட்டாயா? அப்ப சாப்பாடுக்கு நீங்க என்ன பண்றீங்க? ஏன் நீ சமைச்சு போடு மாமனுக்கு? உனக்கு இந்த உரிமை இல்லை? ஆசைதான். வாங்க மச்சான். மரியாதை வந்து என் தங்கச்சி வீட்டுக்கு கூட்டு போக முடியுமா முடியாதா? முடியாது. அடிக்கூடாதா? இந்த சம்பவம் நடந்தது கல்யாணம் 3 நாள்ல. எனக்கு என்னமோ உங்க தங்கச்சி அந்த சிம் கார்டை எடுக்காம இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லப்பா, பிரச்சனைக்கு அங்கேயே முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாமே, அதான் சொன்னேன். அவன் கிடக்குறான் பிரதர். நீங்க ஒரு கட்டிங்க போடுங்க, எல்லாம் சரியாயிடும். எடுத்து அடிங்க. பழக்கம் இல்லை. பழக்கம் இல்லையா? இந்த உலகத்துக்கு இப்படி ஒரு உத்தமனை கொடுத்துருக்காரே உங்க அப்பா. டேட் இஸ் வெரி கிரேட். ஏன்பா உன் புள்ளைய நினைச்சா தினமும் சரக்கு அடிக்கிறியா? நீ நல்லா இருக்க மாட்டேடா, நல்லாவே இருக்க மாட்டேன். என்ன மாதிரி அப்பன்களோட சாபம் தான் உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இந்த ஜென்மத்துல இல்லடா, எந்த ஜென்மத்திலயும் உனக்கு கல்யாணம் ஆகாதுடா. கலெக்ட் நாயே. என்ன எத்தனை பொண்ணுகளுக்கு நான் கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கேன். அமெரிக்கா சிங்கப்பூர் அதாவது செட்டில் ஆயிருக்கு. நல்ல குடும்பத்துல கவர்மெண்ட் ஆஜருக்கு உன் மாலை கட்டி வச்சா உன் மகளுக்கு வாழ தெரியல, தட்டை கட்டி தெரியா? என் பொண்ணை பத்தி என்ன வார்த்தை சொன்ன? 3 அடி உயரத்துல இருந்துட்டு உனக்கு அம்பிட்டு கோவந்தா, எனக்கு எம்பிட்டு கோவம். நீ தொலைஞ்சல. மண்டை வேணாம் தம்பி, மண்டை உடஞ்சிரும். டேய் எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன் இந்த போனோட பேட்டரி மாத்தி கொடுன்னு. சார்ஜே நிக்க மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் அந்த ஃபோனை கூட. எதுக்கு? இல்லை அந்த பேட்டரி மாடலை பார்த்து தரேன். 1000 மில்லியன்ஸ்ண்ணா. இந்த ஃபோனால தானடி எல்லா பிரச்சனையும். டேய் எதுக்குடா என்னங்க? ஏன்பா நானே அடிபட்டு மிதிப்பட்டு நொந்து போய் உட்காந்துருக்கேன். என்னையே ஏன்பா வம்புக்கு இழுக்கிறீங்க? ஏயா சாராய கடைக்கு எதுக்கு ஏப்போன? மாவரைச்சது தானே வரைச்சனு மாண்டே உடச்சிட்டு வந்து உட்காந்துருக்க. அவர் என்ன பண்ணுவாரு? தொர்க்கால இவரால் தான் எங்க அப்பா குடிக்காரனாரு. ஏன் நல்ல மாப்பிளைய பார்த்து கட்டி வச்சா நான் எதுக்கு இங்க வந்து கிடக்குறேன்? தப்போ மேல வச்சுக்கிட்டு மாப்பிளைய குறை சொல்லாத என்ன? அப்ப நீ என்ன நடத்த கட்டவன் சொல்றியா?
தோளுக்கு தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய கை நீட்டி அடிக்கிறியாடி? நீ ஏன்டி கல்யாணம் பிள்ளைய கை நீட்டி அடிக்கிற? ஏய்யா நிறுத்திட்ட? அடியா, ஏன் நிறுத்திட்ட? அடிச்சு கொல்லையா, செத்து தொலைற. நீ ஏமா சாகுற? இங்க நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நான் தானே காரணம். நான் போய் சாகுறேன். ஐயோ வேண்டாம்ப்பா. ஐயோ வேண்டாம்ப்பா. எப்படியோ செத்து தொலைங்க, குடும்பமா இது. சம்பவம் இவ்வளவுதானா இல்ல மிச்சம் மீதி ஏதாவது இருக்கா? இருக்கா? நீ சொல்ல மாப்பிள்ள, கன்னியூ பண்ணு. நாங்கள் இருக்கிறது எங்கள் தாத்தாவோட வீடு. எங்கள் சித்தப்பா அதில் கேஸ் போட்டிருக்காரு. இன்னும் 4 நாளில் தீர்ப்பு வந்துடும். அநேகமாக அந்த வீடு எங்களுக்கு கிடைக்காது. அவ்வளோதான். குடும்பத்தோடு நாங்கள் நடு ரோட்டில் தான் தங்கணும். மழை காலமா வர இருக்கு சார், எப்படி நடு ரோட்ல தங்குவீங்க? ஏய் சும்மாரியா, இவ்வளோ கஷ்டமா? இந்த கஷ்டம்லாம் மறக்கிறதுக்கு ஏதாவது லவ் பண்ணலாம்ல மாப்பிள்ள? அதுவும் பண்ணேன், ஒன் சைடாக.